ஹை ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து நீ நடக்க போதுன்றது இந்த ஒரு வீடியோல ஒரு குட்டி பிரமோவா பார்க்கல வாங்க. சேது, நீ என்னவோ சொல்லிக்கிட்டு இருந்தியா? அதாவது சாமி வந்து இந்த மாதிரி தமிழ் செல்வி எந்த தப்பு பண்ணல, கூடிய சீக்கிரத்துல தப்பு பண்ணவங்க மாட்டுவாங்க, தப்பு பண்ணாத நீ தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க, சீக்கிரமா எல்லாம் மாறும்னு சொன்னேன், அது ஒண்ணுமே புரியலையா அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும் ஒன்னும் தாமரை ஆமாம்மா எங்களுக்குமே ஒண்ணுமே புரியல அதுன்னுவாங்க. உடனே தமிழ் செல்வியை பாக்குறாங்க. அதாவது நான் சாமியோட இதுல வந்துதான் சொன்னேன் தவிர என் மனசுல இருந்து நான் எதுவும் சொல்ல கிடையாது. அதனால கடவுள் சொல்லியிருக்காங்க இல்லையா, அப்ப வந்து தப்பு பண்ணவங்க யாருன்றது தெரிய வர நேரத்துல நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்றதையும் கடவுள் நம்மளுக்கு காட்டுவாரு. அன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் நம்பலாம், ஆனா இப்ப இவ நல்லவன்றதை நம்ம நம்ப முடியாது இல்லையான்றாங்க. அந்த கடவுளா என்னைக்கு வந்து இவ நல்லவன்றதை காட்டி கொடுக்குறாங்களோ அன்னைக்கு நம்ம இவ நல்லவன் நம்பணும் தவிர மத்தபடி இவ நல்லவ அப்படின்றது நான் எந்த காரணத்தை கொண்டும் இப்ப நம்ப மாட்டேன் அப்படின்றாங்க. இதை கேட்டுட்டு தமிழுக்கு ரொம்பவே கோவம் வருது. இங்க பாருங்க, நீங்க என்ன நம்புங்க, நம்பாது போங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனா நான் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருப்பேன். சும்மா தேவையில்லாம இப்படி இரு அப்படி இரு இப்படி இருக்காதீங்கன்னு சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டான்றாங்க. எனக்கு தெரியும் நான் எப்படி இருக்கேன், கரெக்டா தான் இருக்கேன்றது எனக்கு தெரியும். சும்மா தேவையில்லாம நான் தப்பு பண்ணவன் தப்பானவன் சொல்லிட்டு காரணங்களை நீங்க சொல்லிக்கிட்டு இருக்காதீங்கன்றாங்க. உடனே அதை வச்சு ஒரு சண்டை வரும். உடனே வந்து ராஜா அங்க இருந்துட்டு சேது என்னையாச்சு, அப்ப சும்மா பேசிட்டு இருந்து இவதான்ப்பா தேவையில்லாம பேசிட்டு இருக்கான்றாங்க. இங்க பாருங்க, நான் தப்பு பண்ணலன்றது சாமி வந்து சொன்னாங்க, ஆனா இவரு என்னடான்னா தேவையில்லாம பேசிட்டு இருக்காருன்றாங்க. தேவையில்லாம என்னுடைய நடத்தைய பத்தி என்ன பத்தி தப்பா பேச வேணாம்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன் சேதுன்றாங்க. அப்பா ரொம்ப திமிருப்பா, இவளுக்கு எவ்வளவு திமிரா பேசிட்டு போற பாத்தீங்களான்றாங்க. இங்க பாரு சேது, விடியா சும்மா தேவையில்லாம பேசிட்டு பிரச்சனை வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.